இந்திய இங்கிலாந்து இரண்டாவது போட்டியில் 3 முறை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் முகேஷ் குமாருக்கு கேப்டன் ரோஹித் சர்மா பந்து வீச வாய்ப்பளித்தார். ஆனால் 3 முறையும் ரன்களை வாரி கொடுத்து ஏமாற்றமடைந்தார் முகேஷ் குமார். இங்கிலாந்து அணியை முதல் டெஸ்ட் போட்டியில் வீழ்த்த முடியாத நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பந்து வீச்சில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஸ்பின் பவுலர்கள் தங்கள் பணியை முதல் போட்டி போலவே செய்வார்கள். ஆனால் வேகப்பந்து வீச்சுகளில் முகமது சிராஜை நீக்கிவிட்டு முகேஷ் குமார் அணியில் சேர்க்கப்பட்டார். பும்ரா அணியின் முதன்மை வேகப்பந்து வீச்சாளராக செயல்பட்டார். பும்ரா மற்றும் முகேஷ் குமார் பந்தை நன்றாக ஸ்விங் செய்ய வேண்டும். புதிய பந்து ஸ்விங் ஆகும் என்றாலும் அது சில ஓவர்களுக்கு மட்டுமே எடுபடும். ஆனால் பந்து பழையதான பின்னர் ரிவர்ஸ் ஸ்விங் செய்ய முடியும். முகேஷ் குமார் ரிவர்ஸ் ஸ்விங் வீசுவதில் வல்லவர் என்பதால் அவரை அணியில் சேர்த்திருந்தார் ரோஹித் சர்மா. இதுதான் இந்திய அணியின் திட்டமாக இருந்தது. ஸ்பின் பவுலர்களுக்கு இடையே பும்ரா, முகேஷ் குமார் மாறி மாறி பந்து வீசி தங்கள் ஸ்விங் பந்து வீச்சின் மூலம் விக்கெட்டுகளை வீழ்த்த வேண்டும். பும்ரா தன் பணியை சிறப்பாக செய்தார். ஆனால் முகேஷ் குமாருக்கு முதலில் 2 ஓவர்கள் வழங்கப்பட்ட போது அவர் 2 ஓவர்களில் 22 ரன்கள் கொடுத்து விட்டார். இதனால் சில ஓவர்கள் ஸ்பின் பவுலர்கள் பந்து வீசிய பின் மீண்டும் முகேஷ் குமாருக்கு 1 ஓவர் தரப்பட்டது. அப்போதும் அவர் ரன்களை விட்டு கொடுத்து விட்டார். அவரால் ஸ்விங் செய்யவும் முடியவில்லை. பின் மீண்டும் ஒரு முறை 1 ஓவர் கொடுக்கப்பட்டது. அப்போதும் அவரால் ஸ்விங் செய்ய முடியவில்லை. ரன்களும் அதிகமாக விட்டு கொடுத்து விட்டார். இப்படி 3 முறை பந்து வீச்சும் வாய்ப்பு பெற்ற பிறகும் மொத்தம் 4 ஓவர்களில் 33 ரன்கள் கொடுத்துவிட்டு ஏமாற்றம் அளித்து விட்டார் முகேஷ் குமார். 4வது ஓவரை அவர் வீசி முடித்த பின் மிகவும் சோர்ந்து காணப்பட்டார். தன்னால் அணியின் திட்டத்தின்படி பந்து வீச முடியவில்லை என அவர் சோர்ந்திருந்த நிலையில் கேப்டன் ரோஹித் சர்மா அவரை தட்டி கொடுத்து அவரிடம் சில வார்த்தைகளை பேசி அவரை அமைதிப்படுத்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 396 ரன்கள் சேர்த்த நிலையில் இங்கிலாந்து அணி அடுத்து ஆடிய போது 188 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகள் இழந்து தவித்தது. முகேஷ் குமார் பந்து வீச்சில் ஏமாற்றம் அளித்த போதும் குல்தீப் யாதவ், பும்ரா தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியை முன்னிலையில் வைத்துள்ளனர்.